பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். அந்த சிலையை எடுத்து இங்கே சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அது பிற்காலத்தில் சாமி கும்பிட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலை அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ யாரும் அதிகம் சாமி கும்பிட்றதில்ல. கரை ஒதுங்கின அம்மன் சிலை கடலுக்குள்ளே இருக்கு. சில பேர் அது கொஞ்ச நாளைக்கு வழிபட்டதாகவும், சில பேர் அந்த அம்மன் சிலையை வழிபடக்கூடாதுன்னு யாரும் சொன்னதாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அது இன்னும் நம்ம ஊர்ஜிதமான தகவல் சரியா தெரிய வரல. பெரிய மீன் எதுவும் மாட்டியிருக்குமோ அப்படின்னு ஆசையில் இருந்திருக்கேன். ஆனால் இழுத்து பார்த்தா ஒரு அம்மன் சிலை. இந்த அம்மன் சிலையை பார்த்த உடனே இந்த ஊர் மக்களே சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு அம்மன் சிலை கடலில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒன்று பூமியில் கிடைக்கணும், இல்லை கடலில் கிடைக்கணும். இப்படி கிடைக்கிறப்போ ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தர் இங்கே ஒரு கோயில் கட்டி பிரம்மாண்டமாக அதுக்கு ஒரு திருவிழா மாதிரி, ஒரு சின்ன திருவிழா மாதிரி பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்பாள் மிக சக்தி வாய்ந்த அம்பாளா இந்த பகுதியில் பார்க்கப்படுது. இங்கே கரையை கட்டுவலைன்னு ஒரு வளர்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு நாள் இந்த சிலை மாட்டினுச்சு. அந்த சிலையை வச்சு நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துருந்தோம். கோவிட் டைமில் இந்த சிலையை நாங்கள் சாமி கும்பிடாம விட்டுட்டோம். அப்போ இந்த சிலையை நாங்கள் அதிகம் சாமி கும்பிடாம விட்டதுனால கடலை இன்னும் அதிகரிச்சு இங்கே முன்னாடி வந்துருச்சு. இங்கே ஆழப்படுத்தினோட இங்கே மண் ஏறிடுச்சு. அதனால நாங்கள் அதிகம் சாமி கும்பிட்ற இந்த சிலையை விட்டுட்டோம். பல மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த பகுதி இருந்துச்சு. மீண்டும் இந்த பகுதியை தமிழக அரசு சுற்றுலாத்தலமாக மாற்றுமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட இந்த மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் ஒரு அம்மன் சிலை கடல்ல கரை ஒதுங்கி மறுபடியும் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் போயிருக்கு. தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் அந்த அம்மன் சிலை கிட்டே போக முடியும். அந்த இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரத்தோட வேர்ல அந்த அம்மன் சிலை தேங்கி நிற்கிது. கடல்ல அந்த ஆபத்தான வழியில போய் தான் அந்த அம்மன் சிலையை தரிசிக்க முடியும். அதனால யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. அந்த அம்மன் சிலையை அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் சிலை தேடி தான் இப்போ நம்ம போகிறோம். மெயின் ரோட்ல இருந்து அந்த இடத்துக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நிறைய காடு மாதிரி அடர்ந்த இடம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை. இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் கீழத்தோட்டம் அப்படிங்கிற கடற்கரையில் இருக்கோம். கடல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கடல் தண்ணிக்கு நடுவில் ஒரு அம்மன் சிலை இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை கேள்விப்பட்டு இங்கே பார்த்தோம். இப்போ நம்ம நிற்கிறது அதாவது கடல் மட்டத்திலேருந்து ஒரு 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஒரு மணல் குன்று மாதிரி. இது என்ன மணல் குன்று? பக்கத்துல பீச் இருக்கு. இந்த பக்கம் அடையாத்தி காடுகள் இருக்கு. காட்டுக்கும் பீச்சுக்கும் அந்த கடற்கரைக்கு நடுவில் ஒரு மணல் குன்று இருக்கு. என்னன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜா மடம் அந்த ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம் இங்க இருந்து ஒரு 10-15 மீட்டர் தூரத்துல தான், இங்க எட்டி பார்க்கற தூரத்துல தான் இருக்கு. ஒரு 15 மீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். இங்க போட்டிங் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் போட்டிங் மீன் பிடிக்க போகும் பொழுது மணல் அதிகமா போட்டிங்கே போக முடியாத இடத்துல இருந்ததுனால ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தூர்வாரி இந்த மண்ணை எடுத்து போட்டதுதான் இந்த இடம். இங்க எக்கச்சக்கமா இருந்தது. என்னன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தூரத்துக்கு இதை விட அகலமா பெருசா இருந்தது. மறுபடியும் இந்த 7-8 வருஷத்துல எல்லா மணலுமே அரிச்சிட்டு கடலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 50 வருஷத்துல, இன்னும் ஒரு 30 வருஷத்துல, இன்னும் ஒரு 25 வருஷத்துல கடல் ஊருக்குள்ள வந்துடும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் நீர் ஊருக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதிராம்பட்டினத்துல இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதியை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசியா 2 சுனாமி வந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட சுனாமி கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. சுனாமி வரும்போது இங்க இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மீட்டர் தூரம் நினைக்கிறேன். அங்க ஒரு குட்டியா ஒரு கொடி மாதிரி ஒண்ணு தெரியும். அங்க ஒரு இந்த ஃபிஷர்மேன் வலை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு கம்பு ஒண்ணு தெரியும். அங்கதான் இந்த கரையே அங்கதான் இருந்திருக்கு சுனாமி டயத்துல எல்லாம். ஒரு 2018 டிசம்பர்னு நினைக்கிறேன் கஜா புயல் வந்துச்சு. அந்த கஜா புயல் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. அதிராம்பட்டினத்துல பாதிப்பு பெருசா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னா உடனே தெரியல.
இந்த 2018 டிசம்பருக்கு அப்புறம் இந்த கஜா புயலுக்கு அப்புறம் இப்பதான் தெரிய வந்திருக்கு. என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு அதாவது சுனாமி டயத்துலலாம் அங்கதான் கடற்கரை இருந்திருக்கு. கஜா புயலுக்கு முன்னாடி வரைக்குமே அங்கதான் இங்க இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல தான் அந்த கடலுடைய கரை இருந்திருக்கு. கஜா புயலுக்கு அப்புறம் 2018 டிசம்பருக்கு அப்புறம் அந்த கடற்கரை அந்த கடல் வந்து 50 மீட்டர் வந்து ஊருக்குள்ள இப்ப வந்திருக்கு. அதாவது ஊரை நோக்கி இப்ப வந்திருக்கு. அது அதனால இன்னும் நாட்கள் செல்ல செல்ல, இன்னும் வருடங்கள் செல்ல செல்ல இந்த கடல் நீர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்ற மாதிரி ஊருக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது மட்டும் யூஜிதமா கணிக்க முடியுது நம்மளால. அப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில தான் அந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கரை ஒதுங்கின அம்மன் சிலை கடலுக்குள்ளே இருக்கு. சில பேர் அது கொஞ்ச நாளைக்கு வழிபட்டதாகவும், சில பேர் அந்த அம்மன் சிலையை வழிபடக்கூடாதுன்னு யாரும் சொன்னதாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அது நம்ம ஊர்ஜிதமான தகவல் சரியா தெரிய வரல. இங்க கிராமத்து மக்கள் சொல்லக்கூடிய தகவல்ல தான் நான் இப்போ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராமுட்டை பக்கத்துல உள்ள கீழவட்டம் ஊர். இங்க கரை கட்டுவழின்னு ஒரு வளர்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு நாள் இந்த சிலை மாட்டிருந்துச்சு. அந்த சிலையை வச்சு நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துருந்தோம். கோவிட் டைம்ல இந்த சிலையை நாங்க சாமி கும்பிடாம விட்டுட்டோம். அப்போ வந்து இந்த சிலையை நாங்கள் அதிகம் சாமி கும்பிடாம விட்டதுனால கடலை வந்து இன்னும் அதிகரிச்சு முன்னாடி வந்துருச்சு. இங்க ஆழப்படுத்தினோட இங்க மண் ஏறிடுச்சு. அதனால நாங்க அதிகம் சாமி கும்பிட்ற இந்த சிலையை விட்டுட்டோம். இந்த ஊரை வந்து தூர் வர சொல்லி நாங்க நிறைய மண்ணு கொடுத்துருக்கோம். அது தூர்வாரவும் இல்லை. ஒரு தடவை தூர்வாரினாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூர்வாரம் இல்லை, மறுபடியும் ஃபுல்லாக மூடிடுச்சு. இந்த ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் சொந்த காசப்பட்டு தூர்வாரினது தான். இந்த ஊரில் இருந்து காசு வாங்கி தூர்வாரி இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மலை தெரியுது பாருங்க. உங்கள் பார்வைக்கு இது மலையாக தெரியும், ஆனால் இது மலை இல்லை. இந்த மக்கள் போட்டு வர்றது வந்து மணல் தட்டுப்படுதுன்னு கடலில் இருந்து இந்த மணலை தூர்வாரினாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழத்தோட்டம் கடற்கரை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து மீன்பிடி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன்பிடி தொழில் வந்து கிட்டத்தட்ட அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 2-3 தலைமுறையாகவே இந்த கிராமம் உருவாகியிருக்கு. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த கிராமம் உருவானது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மீன்பிடி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மீன்பிடி தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் உள்ள ஒரு பெரியவர், அந்த கீழத்தோட்ட கிராமத்தில் உள்ள ஒரு பெரியவர் வந்து அவர் ஒரு படகு வச்சிருக்காரு. அந்த படகுல ஒரு 3 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. போயிட்டு அந்த வலையெல்லாம் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த இழுப்பு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா வலையை போட்டு வந்து வெளில நின்று இழுப்பாங்க. அப்படி இழுத்து அப்படி வர்றப்போ வலை வரல, அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு. இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க பெரிய மீன் எதுவும் மாட்டியிருக்குமோ அப்படின்னு ஆசையில் இருந்திருக்கு. ஆனால் இழுத்து பார்த்தா ஒரு அம்மன் சிலை. இந்த அம்மன் சிலையை பார்த்த உடனே இந்த ஊர் மக்களே சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு அம்மன் சிலை வந்து கடலில் கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். எந்த ஊராக இருந்தாலுமே கடலில் ஒரு ஏதோ ஒரு தெய்வம் கிடைச்சா ஒன்று பூமியில் கிடைக்கணும், இல்லை கடலில் கிடைக்கணும். இப்படி கிடைக்கிறப்போ ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தர் வந்து இங்கே ஒரு கோயில் கட்டி பிரம்மாண்டமாக அதுக்கு ஒரு திருவிழா மாதிரி, ஒரு சின்ன திருவிழா மாதிரி பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொண்டாடி வர நாளில் ஒரு நாள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மணல் திட்டாக இருக்கும். இங்கே வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே திருமணமானவங்களுக்கான ஃபோட்டோஷூட், கல்யாணம் பண்ணவங்க ஃபோட்டோஷூட்டு இது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. பல திரைப்படங்கள் கூட இங்கே வந்து படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம். இந்த இடத்துல இந்த அம்மன் இருக்கும். இந்த மரம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த இடத்துல மணல் திட்டா இருந்த இடத்துல இப்போ என்னன்னா இந்த சிலையை தாண்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மீட்டர் அளவுக்கு கடல் மேலே வந்திருக்கு. அதனால இந்த மணல் திட்டுல இருந்த இந்த அம்பாள் இப்போ வந்து உள்ள இருக்காங்க. இதனால வழிபாட முடியாம இந்த சிலை இங்கே இருந்து இந்த மக்களுக்கு வந்து வழிபாடு, அதாவது இந்த மக்களுக்கு வந்து நல்ல அருள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த அம்பாளை வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பகுதியில் உள்ள ஒரு மிக பிரமாண்டமான ஒரு சிறப்பு. இந்த பகுதியில் உள்ள ஒரு சிறப்பு இதுதான் இந்த அம்பாள் சிலையோடைய ஒரு வரலாறு.
நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இங்கே வலை எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சிலை வலையில ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு அங்கே எடுத்து பார்த்தோம். அப்போ இந்த சிலை வந்துச்சு. இந்த சிலை வந்து கட்டு வலை இழுக்கும்போது வந்தேன். அந்த சிலையை எடுத்து இங்கே சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அது பிற்காலத்தில் சாமி கும்பிட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலை அப்படியே கடலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ யாரும் அதிகம் சாமி கும்பிட்றதில்ல. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கடல் சார்ந்த பகுதி. மேக்சிமம் நீங்கள் கடல் பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் மலை இருக்கிறது கொஞ்சம் அரிது. இந்த அம்பாள் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்பாளா இந்த பகுதியில் பார்க்கப்படுது. நிச்சயமா நீங்களும் அந்த பகுதி வந்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, இந்த பகுதி நீங்க வந்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கீழத்தோட்டம் கிராமம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மணல் திட்டுகள் நிறைய இருக்கும். அந்த மணல் திட்டுகள் இருக்கும். அந்த மணல் திட்டு மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாம்படம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஆறு. இந்த ஆறு எங்கே இது பண்ணாங்கன்னா, முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அந்த பகுதியாக வர்றப்போ அவர் வேலைக்காக வர்றப்போ அந்த ஆற்றுல இறங்கி நடந்து போக வேண்டிய சூழல். அப்படி நடந்து போகிறப்போ அவர் அன்னைக்கு சொன்னாராம், நான் மட்டும் முதலமைச்சராக ஆனால் இந்த பாலத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதே போல் முதல்வராகி அந்த பாலம் கட்டினாரு. அந்த பகுதியிலேருந்து வந்த அங்கேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி இந்த கடலில் வந்து கலக்கும், இந்த கீழத்தோட்ட பகுதியில் கிடக்கும். அது மட்டும் இல்லை, இப்போதான் இங்கே ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி நீங்கள் வந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த பகுதி வந்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி. இதை இன்னும் மேம்படுத்தினா பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். எப்படி சென்னையில் மெரினா பீச் இருக்கோ அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் தான் புதுப்பட்டினம் பீச். அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு அழகான பீச் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது புதுப்பட்டினம் பீச்சு. ஆனால் அதற்கு முன்னதாகவே பல மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த பகுதி இருந்துச்சு. மீண்டும் இந்த பகுதியை தமிழக அரசு சுற்றுலாத்தலமாக மாற்றுமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட இந்த மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.